வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம தென்னவன் சிவகுமார் சார் அணிந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். டெக்னிக்கலா இன்னைக்கு தான் விஜய் அவர்கள் சிஎம் ஆகி 100 நாள் ஆகுது. அதாவது மே 10ஆம் தேதி அவர் பதவி ஏற்றாரு. இன்னைக்கு ஆகஸ்ட் 20, கரெக்டா 100 நாள் இன்னைக்கு தான் ஆயிருக்கு. ஸோ இந்த 100 நாளை நம்ம இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். எல்லாருமே நிறைய பேர் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தென்னவன் மீடியா சார்பிலையும் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது. ஸோ முதல்ல சார், இந்த வீடியோவை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று தாவேகா அரசினுடைய பாசிட்டிவ் என்ன, இன்னொன்று தாவேகா அரசினுடைய நெகட்டிவ், அப்படி இல்லைன்னா அவங்க செய்ய தவறியது, இனி வரும் காலங்களில் அவங்க இதுல கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ முதல்ல இந்த அரசினுடைய தாவேகா அரசினுடைய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன சார்? 100 நாள் அவங்க முதல்ல நல்லா பண்ணது, மக்களை நேரடியாக மக்களுடைய குறைகளை கேட்குறதும், இவங்க மக்கள்கிட்ட நேரடியாக போய் சென்று செய்கிறதையும் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க சட்டமன்றத்தில் நடக்கிறத ஒளிவு மறைவு இல்லாமல் காமிக்கிறாங்க. ஸோ இதனால் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு அமைச்சரும் என்ன பேசுகிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது இந்த அளவு தெளிவாக இது முந்தைய அரசு வரைக்கும் தெரிஞ்சதில்லை. ஸோ மக்களை அரசு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல், அதான் டிரான்ஸ்பரன்சி. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக அதை பார்க்க வச்சது, அவங்க சட்டமன்றம் எப்படி அரசு நடக்கிறது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிய வச்சது அவங்களுடைய பாசிட்டிவ் சைட். அதே அவங்களுக்கு ஒருவேளை மக்கள் அதிகமாக குறைய கண்டுபிடிக்கலாம், அதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக ஒளிவு மறைவு இல்லாமல் மக்களை சந்திக்கிறதும், மக்களுக்கு இந்த அரசு எப்படி நடக்கிறது அப்படின்னு தெரிய வைக்கிறதும் அவங்களுடைய பாசிட்டிவ் சைடாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது நான் பாசிட்டிவாக பார்க்கறது, ஒரு சில இதுல கரப்ஷன் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றது, அது நிச்சயமா ஒரு பாசிட்டிவ். அந்த நிலையை அவங்க அடையிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். பட் கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சது, அந்த ஆரம்பமே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு கம்பேரிசன்ல பார்த்தோம்னா, போன கவர்மெண்ட்ல செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, நாங்க 9 மணிக்கு ஜெயிச்சேன்னா 11 மணிக்கு போய் நீங்க மணல் அள்ளலான்ட்டு. ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம நிச்சயமா காமிக்கணும். ஸோ கரப்ஷன் இல்லாமல் நான் நடத்துவேன் அப்படின்னு அவர் சொன்னதோடு இல்லாமல் பல துறைகளில் நேரடியாக நமக்கு கரப்ஷன் குறைஞ்சிருக்கிறது தெரியுது. ஆனால் சில இடங்கள்ல கரப்ஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில தலைவர்களும் அண்ணாமலை உட்பட இனிமே நடக்காம இருக்கணும், நாங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கோம், நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை விட்டுருவோம். பட் இவங்க கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். அதுக்கப்புறம் வேற இன்னும் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா, சில வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற முயற்சி பண்றாரு. எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறாட்டியும் சிலதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. பர்டிகுலரா அந்த விவசாயிகளோட கடன் முதல்ல ஓரளவுக்கு குறைக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற நடக்கிற சட்டமன்ற தொடர்ல இன்னும் அதிகமா விவசாயிகள் கடனை அவங்க ரத்து பண்ண முயற்சி பண்றாங்க. ஏன்னா இது முயற்சி தான் முதல்ல பண்ண முடியுமே தவிர முழுக்க ரத்து பண்ணலையா, ஏன் பண்ணலன்னு நம்ம கேட்கறத விட அவங்க ஒரு ஆரம்பத்தையாவது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அது விஷயத்துல அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். அதான் தேர்தல் வாக்குறுதி. அப்புறம் இன்னொன்னு நான் கவனிக்க வேண்டியது, மத்திய அரசோட தாவேகாக்கு இருக்கிற ஒரு நிலைப்பாடு. அவங்க எல்லாத்தையும் எதிர்க்கணும் அப்படின்னு மோதல் போக்க கடைபிடிக்காம ஒரு பேச்சுவார்த்தை மூலமா நடத்தலாம் அப்படின்னு அவங்களுடைய தீர்மானம் இருக்கிறது தெரியுது. நம்ம எதிராக போட்ட தீர்மானத்தை பத்தி நம்ம இப்ப எடுத்துக்க வேண்டாம். மத்திய அரசோட கொள்கை அளவுல தீர்மானத்தை அவங்க எதிர்க்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா ஆட்சி நடத்துறதுல மத்திய மாநில அரசுக்கு ஒரு ஒரு சுமூகமா நடக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறது தெரியுது, அது பாசிட்டிவ். இதெல்லாம் இப்ப நீங்க நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு இந்த அரசினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு நான் முதல்ல நினைக்கிறது, இதுதான் முக்கியமான பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறது, இந்த கூட்டணி ஆட்சி. இந்த கூட்டணி ஆட்சிக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க, அதனாலதான் அரசு மற்ற அமைச்சரவையில மற்ற கட்சிகளுக்கு இடம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பேச்சா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அமைச்சரவையில இடம் கொடுக்காட்டியுமே அந்த ஆதரவு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை விட கம்மியான நம்பர் தான் திமுகவுக்கு இருந்துச்சு 2006ல. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கொடுக்கல.
மற்ற கட்சிகளுக்கும் அமைச்சரவையில இடம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஜனநாயகம், சட்டமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. அதனால அதை வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா நினைக்கிறேன். குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா விசிகாவா இருக்கட்டும், முஸ்லீம் லீக் கட்சி இருக்குல்ல, அந்த அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன விஷயம் சார், அதாவது இந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை லைவ்ல அவங்க வந்து வெளியே காட்டுறது வந்து ஒரு பாசிட்டிவ்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா சார், நான் வந்து ரெகுலரா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு என்ட்ரன்ஸ்ல ஒரு டிவி மாதிரி இருக்கும் சார், அந்த ரிசப்ஷன்ல. அதாவது நோயாளிகள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வெயிட்டிங் இடத்துல வந்து ஆதித்யா டிவி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அங்க இருக்கக்கூடிய டிவில. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து இந்த சட்டமன்றத்தினுடைய காட்சிகள் போய்கிட்டு இருக்கு. ஒரு மருத்துவமனையில நோயாளிகள் அதை வந்து அவ்வளவு என்டர்டைன்மெண்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கு அப்படிங்கிறத வெளியே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத அப் டு டேட்டா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதை வந்து நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, சட்டமன்றத்துல நாங்க நியாயமா நடக்கிறோம் அப்படிங்கிறத வந்து தாவேக்கா வெளியே காட்டுதுன்னு வச்சுக்கலாம். இரண்டாவது, அவங்களுடைய அமைச்சர்களையும் அவங்களுடைய எம்எல்ஏக்களையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாதது சார், அவங்களுடைய எம்எல்ஏ யாரு, அவங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர் யாரு அப்படின்னு பல அரசு ஊழியர்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்களுடைய எம்எல்ஏ யாரு அப்படிங்கிறது பல தொகுதி மக்களுக்கு தெரியாது. அவர்களுக்கெல்லாம் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, ஒரு ப்ரொமோஷன் மாதிரியோ தாவேக அரசு பயன்படுத்துது. அதை வந்து 2வது பாசிட்டிவா நான் வந்து சொல்லுவேன். அதிகாரிகள் மட்டத்துல, அதாவது அரசு அதிகாரிகள் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளை விட ஒரு மாதிரி அடாவடித்தனத்தில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் தான் நம்ம பார்த்திருப்போம். அவங்களுடைய கொட்டம் கொஞ்சம் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் சார். குறைகள் அப்படிங்கிறத வந்து எல்லா ஆட்சியிலும் இருக்கும். இந்த 100 நாள்ல அவங்க பண்ணியிருக்கக்கூடிய குறைகள், அதை மட்டும் நம்ம இதுல வந்து சொல்ல போறோம். நான் என்ன ஒரு குறையா நினைக்கிறேன்னா, அது வந்து அது ஒரு காரணம் இருக்கலாம். அதாவது இப்ப பல எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் வந்து இது முதல் முறை. ஸோ அவங்க குறை என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நிர்வாக அனுபவம் வந்து அவ்வளோ இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அதுவும் ரொம்ப ஆரம்ப காலத்துல இந்த தொழில்துறை அமைச்சராகட்டும், மற்ற அமைச்சராகட்டும், அவங்க அதிகமா மக்களுக்கு முன்னாடி தென்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரீல்ஸ் போடுறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு செயல்பாட்டுல ஒரு நிர்வாக திறமையோட நடக்கிறத வந்து நம்ம ஒரு ரீல்ஸோட வந்து முடிச்சுக்க முடியாது. அவங்க வந்து திடீர்னு அவங்க வந்து ஒரு ஆய்வுக்கு போறது, சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்து ஆய்வு செய்யறேன்னு ஆரம்பிக்கிறது. இது அவங்களுடைய வந்து ஒரு உற்சாகத்தை காமிச்சாலும், அது வந்து ஒரு நிர்வாகத்துல வந்து ஒரு அனுபவம் இல்லாத குறை. அது லாங் ரன்ல வந்து சரியா வராது. ஸோ அவங்க வந்து யார் என்ன பண்றாங்களோ அது வந்து ஒரு திட்டமிடலோட அணுகி அவங்க வந்து குறைய பார்க்கணுமே தவிர, அது நம்ம வேகமா போவோம், அங்க வந்து ஒரு செல்ஃபி எடுப்போம், ஒரு ரீல்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற அளவோட அவங்க நிற்கக்கூடாது. அவங்க வந்து அதை வந்து அவங்க போக போக திருத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நான் நம்புறேன். அது ஒரு குறையா நான் பார்க்குறேன். ஸோ 2வது, அதிகாரிகளுக்கும் அரசு துறைக்கும் இருக்கிற வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னும் வந்து சரியா புரியல. ஸோ அதிகாரிகள் தான் வந்து சில விஷயங்களை செய்யணும், அமைச்சர் வந்து சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற போது, அமைச்சர் வந்து எவ்வளவு தூரம் இறங்கி வராங்க, இல்லாட்டி அதிகாரிகள் எவ்வளவு தூரம் அவங்க உரிமை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வேணும். அப்புறம் அதாவது அவங்க 2 பேரும் ஒரு ஒருங்கிணைப்பா செயல்படணும் அப்படின்னு வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ 3வது, நான் இதை சொல்லித்தான் ஆனோம். அதாவது இந்த சட்டமன்றத்துக்குள்ள மத விஷயங்களை, தனிப்பட்ட விஷயங்களை கொண்டு வரக்கூடாது. அது நான் ஒரு குறையா பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு மக்கள் வந்து இப்போ வந்து அதை பார்த்து கமெண்ட் பண்றாங்களே தவிர, அதை வந்து அவங்க வந்து ஒரு குறையா பார்க்கக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரம் இல்லை. ஸோ சட்டமன்றத்துல நம்ம மத விஷயங்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணோம். ஒரு அமைச்சர் என்ன மதம், இதனால இப்படி பேசுற அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி குறைகள்லாம் அவங்க வந்து நிச்சயமா தவிர்க்கணும். அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய அள்ளி விட்டுருக்காரு. அதை ஒன்னொன்னா நிறைவேற்றுற மாதிரி தெரியுது. ஆனா பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படணும். மக்கள் அதை நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க. அது வேகமா நிறைவேற்றாட்டி அது வந்து ஒரு குறையா சட்டுன்னு மாறிடும். 3வது, நான் முதல்ல சொன்ன எது பாசிட்டிவோ அதை நெகட்டிவா மாத்திரக்கூடாது. அதாவது கரப்ஷன். ஏன்னா ஊழல் வந்து ஒரு சில இடங்கள்ல நடக்கிறதா ஒரு சில தகவல்கள் வருது. அந்த மாதிரி அதாவது நேரடியா இல்லாட்டியும் வேற சில நபர்கள் மூலமா அந்த ஊழல்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தெரிய வருது. அதே மாதிரி இந்த திமுக அமைச்சரான ஏவே வாலு அவர் வந்து இப்ப நேரடியா வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையில முதலமைச்சருக்கான ஒரு ரூம் அரேஞ்ச் பண்றதுல வந்து வேகமா டெண்டர் விட்டதா, அந்த டெண்டர் அக்செப்ட் பண்ணதுலயாவது ஒரு இன்னும் கொஞ்சம் வழக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி குறையெல்லாம் வந்து இன்னுமே வந்து நடக்காம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
அதை தவிர நான் பர்சனலா ஒரு குறையா பாக்குறது, இவங்க இன்னும் அரசியலுக்காக கவர்மெண்ட் நடத்துறாங்களா, இல்லாட்டி மக்களுக்காக இந்த கவர்மெண்ட் நடத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. ஏன்னா இவங்க அரசியல் பூர்வமா இவங்க வந்து சிறப்பா செயல்படுறதா கூட என்னால சொல்ல முடியும். அதாவது திமுகவை ரொம்ப வேகமா அடக்குறாங்க. திமுக பேசுறவங்கள மிக வேகமா ரியாக்ட் பண்ணி சட்டமன்றத்துல அடக்குறாங்க. அதே சமயத்துல ஒரு சில கொள்கைகள்ல இன்னும் தெளிவில்லை. அதாவது மக்கள் வந்து ஒரு இன்னும் அவங்க திமுகவோட வழக்கமான எதிர்ப்பு, அதாவது மும்மொழி கொள்கை, அப்புறம் நீட் எதிர்ப்பு, தொகுதி மறுவரை, இதெல்லாம் வந்து அப்படியே திமுகவோட கொள்கையை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுக்கான காரணம் வந்து சரியா தெரியல. குறைந்தபட்சம் இப்ப வந்து ஒரு நவோதயா பள்ளியோ ஒரு பிஎம் ஸ்ரீ பள்ளியோ இது மக்களுக்கு நல்லது, நேரடியா நல்லது பண்ற விஷயம்தான். இது வந்து ஏன்னா மத்திய அரசு அதுக்கான முழு தொகையை கொடுத்து ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு பள்ளியை உருவாக்குங்கிறது மக்களுக்கு நல்லது பண்ற விஷயம். அது ஆனா இவங்க வந்து மும்மொழி கொள்கையோட சம்மந்தப்படுத்தி அதை அவாய்ட் பண்றாங்க. இது மத்திய அரசோட பேசி ஒரு சுமூகமான நிலையை பண்ணணும். இந்த மாதிரி குறையை வந்து அப்படியே திராவிட அரசை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அதாவது திராவிட மாடலோட 2.0 அப்படின்னு மக்கள் சொல்ற குறைய நானும் வைக்கிறேன். அந்த குறையை இவங்க வந்து தவிர்க்கணும். ஓகே சார், நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் நானும் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயம் என்னன்னா சார், இப்ப அமைச்சர்களுக்கு வந்து அனுபவம் இல்லைன்னு சொல்றோம். அதே மாதிரி எம்எல்ஏக்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றோம். இவங்க எல்லாருமே டெய்லி வந்து சட்டமன்றத்துக்கு போறாங்க. அங்க வந்து அவங்க அங்க இருக்கணும்னாலே ஒரு சில விதிகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு. ஆனா வெளியே தாவேகா தொண்டர்கள் அப்படிங்கிற பெயர்ல இருக்காங்கல்ல சார், அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு வந்து சிரத்தை எடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து எனக்கு இருக்கு சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த பள்ளிகள்ல போய் விஜய் மாமா வாழ்க அப்படிங்கிற மாதிரி கத்த வைக்கிறது, அது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து அதை பண்றாங்க. ரெண்டாவது விஷயம், அந்த கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு அரசு அலுவலகத்துக்கா போய் வந்து ஆய்வு நடத்துறது. சமீபத்துல சுதந்திர தினத்துக்கு பாத்தீங்கன்னா ஊர் கூட்டம் நடந்திருக்கும், அதாவது கிராம சபை கூட்டம் நடந்திருக்கும். அந்த கிராம சபை கூட்டத்தின் பொழுது பல கிராமங்களில் தாவேகா நிர்வாகிகள் வந்து அங்க வந்து அவங்க வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இப்ப கலந்துக்கிறது, அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளியே சொல்றது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா அவங்க வந்து என்னமோ அவங்கதான் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மாதிரியும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன பிரச்சனைகள்னாலும் நீங்க ஏன்ட்ட சொல்லுங்க. இப்ப ஊராட்சி மன்ற தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய அதிகாரத்தை வந்து இவங்க கையில எடுத்துக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. அதே மாதிரி ஊராட்சியில வந்து இப்ப ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்குன்னா அங்க ஒரு விஏஓ இருப்பாங்க, அவங்கள பேச விடாம பண்றது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மனுக்களை இவங்க வாங்கிக்கிறது, இந்த மாதிரி நிறைய அதிகாரத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. இது வந்து அதிகமா நடக்கிறது பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில இது நடக்கும். அதிமுகலையும் பண்ணுவாங்க. ஆனா அதிமுகல ஒரு 30% இருக்கு அப்படின்னா திமுக வந்து ஒரு 80% 90% இருக்கும். இப்ப அதே மாதிரியான ஒரு நிலைக்கு தமிழக வெற்றி கழகம் போயிருச்சா, போயிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அக்கறையா இருக்கு. இன்னும் வர காலங்கள்ல அவங்க வந்து இதை தடுத்து நிறுத்தணும். இதுக்கு வந்து அரசும் சரி, முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜயும் சரி, அவர் வந்து அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவோ ஒரு உத்தரவாகவோ போட்டாரு அப்படின்னா இது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து பேசினாரு. அவருடைய ஒரு டவுட் கேட்டாரு. அந்த டவுட் என்ன அப்படின்னா, இப்ப விஜய் வந்து 2 தொகுதியில நின்னாரு. ஒண்ணு வந்து பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு. அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. 2 தொகுதியில நின்னதுனால 2லயுமே ஜெயிச்சிட்டாரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன் இன்னும் ஆர்எஸ் முருகன் ரிசைன் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்எஸ் முருகன் யாரு அப்படின்னா, அவர் வந்து திருநெல்வேலி எம்எல்ஏ. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நான் கேட்டேன் எதுக்கு அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவர் வந்து திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏவும் இருக்காரு, நெல்லை தொகுதி எம்எல்ஏவும் இருக்காரு அப்படிங்கிறாங்க. சோ ரெண்டுமே ஒரே தொகுதி அப்படிங்கிறது கூட நிறைய தாவேகா நிர்வாகிகளுக்கு தெரியல. ஆனா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது வெளியில தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க. 18 வயசு மேல இருக்கிறவங்க அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மதிக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு அடிப்படை விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம்லாம் இல்ல சார். 234 தொகுதி நமக்கு எனக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா 234 தெரியாது. நிறைய தொகுதிகள் நமக்கு வந்து நேம் பண்ண முடியாது. நெல்லையும் திருநெல்வேலியும் ஒண்ணு அப்படின்னு தெரியாம கூட அந்த கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதுக்கு வந்து அவங்க கட்சி நிர்வாகிகளா இருக்கும் பொழுது ஒரு சாதாரண மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கட்சி நிர்வாகியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இப்படி ஒரு விவரம் தெரியாத நபர்களா இருக்கும் பொழுது அது வந்து அந்த கட்சியினுடைய வருங்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தா இருக்கு. மூணாவது, உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய அதிமுகவினர், அவர்கள் வந்து எந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்க, அதனால தாவேக்காக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனை வரும்
அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சொல்றது முன்னாடியே கணிச்சு சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது நிறைய இடங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க திமுகவுக்கு பாருங்களேன். திமுகவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் தோத்து போறாங்க. அதான் மிகப்பெரிய ஆளுமைகள் பரம்பரை திமுக காரங்க எல்லாம் தோத்து போறாங்க. ஆனா உள்ள போன ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் இவங்க 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள போய் சேர்ந்தவங்க தான். 2 வருஷத்துக்குள்ள போய் சேர்ந்தவங்க கூட சொல்லலாம். சமீபத்துல போய் சேர்ந்தவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா காலங்காலமா திமுக இருக்கிறவங்க தோக்குறாங்க. அப்படின்னா காரணம் என்னன்னா அதிமுக காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அவங்களுக்கு தேர்தல் வெற்றி, தேர்தலை எப்படி ஜெயிக்கணும், மற்ற எல்லா கட்சிகளை விடையும் வீரியமா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதிமுகவினர். இன்னைக்கு அவங்க தாவேக்காக்குள்ள போய் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னா தாவேக்கா கட்சிக்கு நல்லது. ஆனா தாவேக்காக அன்றாடம் உழைத்து தாவேக்காக ஆரம்பத்துல இருந்து வேலை பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது வந்து ஒரு மைனஸ் ஆகும். இதனால கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. 3வது தாவேக்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் வந்து இந்த திமுக சார்பு ஊடகங்களை எப்படி வந்து டேக்கிள் பண்ண போறாங்க, அந்த ஊடகங்களை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கூட நான் வந்து தினகரன்ல ஒரு செய்தி பார்த்தேன் சார். அதுல ஒருத்தர் வந்து அவருடைய மனைவியை கொண்டிருக்காரு, இதுதான் செய்தி. ஆனா இது எப்படி அந்த 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 நபரை பத்தி எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா இவரோட பேரு இது, இவர் இந்த அட்ரஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, இவர் யாரு அப்படின்னா கடந்த தேர்தலில் தாவேக்காவுக்கு ஆதரவாக ரீல்ஸ் போட்டவர், அன்றைய மற்ற கட்சிகளை அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பேசியவர், இவர் வந்து இப்படி ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அவர் வந்து யாருக்கு ரீல்ஸ் போட்டாரு, யாருக்கு ஆதரவா ரீல்ஸ் போட்டாரு, எதிராக ரீல்ஸ் போட்டாரு அப்படிங்கிறதுலாம் அந்த செய்தியில தேவைப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த அவர் வந்து இந்த ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு, இந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிறத போட்டிருந்தா பரவாயில்ல. ஆனா அவர் வந்து தாவேக்காக்கு ஆதரவாக ரீல்ஸ் போட்டவர் ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு, தன்னுடைய மனைவியை கொன்னுட்டாரு அப்படிங்கிறத அந்த ஊடகம் வந்து வெளிப்படையா கொண்டு வந்து காட்டுது அப்படின்னா அவங்க வந்து மறைமுகமா தாக்குறாங்க. இதற்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா தாவேகா வந்து அவங்க அளவுக்கு இறங்கி அடிக்கணும். அப்படி இறங்கி அடிக்கணும்னா யாரு பேசணும்? முதல்வர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். முதல்வர் வந்து என்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்குதான் இந்த ஆட்சி வந்து தன்னுடைய அதிக 100% அக்யூரசியோட ஆட்சி கொடுக்குறோம்னு சொல்லுவாங்கல்ல, அது பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுதுதான் அது வந்து அந்த 100% அப்படிங்கிறத நெருங்கும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. சார், சட்டம் ஒழுங்கு வந்து நம்ம கண்டிப்பா ஒரு சொல்லணும். ஏன்னா இப்ப இன்னும் போதை விஷயத்த வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றதா ஆரம்பத்துல இருந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கண்ட்ரோல் பண்ணினாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுல ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இப்ப கூட கோயம்புத்தூர்ல நடந்த விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அமைச்சர் நிர்மல்குமார் இல்லவே இல்ல. அவங்க கோஷ்டி பூஷல்னாலும் நம்புற மாதிரி இல்ல நிர்மல்குமார் சொல்றது. ஆனா இந்த போதை விஷயம் இருந்தது. அத அவங்க கண்ட்ரோல் பண்ண தவறியதுனால ஒரு மாணவனே வந்து இறந்தா அப்படிங்கிறது தான் மக்களுடைய மனசுல இருக்கு. அதே மாதிரி அடிக்கடி நடக்கும். இங்க வந்து தனுஷ் அப்படிங்கிற இன்னொரு மாணவர். ஸோ இந்த மாதிரி போதை பொருட்களை அவங்க இன்னும் முழுக்க தடுத்து நிறுத்தல. ஏன்னா காவல்துறை வந்து அதை வந்து ஒரு மாதிரி மூடி மறைக்குதோ, ஏன்னா காவல்துறைக்கே அதுல வந்து உள்ள ஒரு கை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துல கொண்டு போய் அவங்க மக்கள் அந்த சந்தேகத்தோட இருக்கிறத தாவேகா அரசு வேகமா கிளியர் பண்ணணும். காவல்துறை போதைக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு மக்களை நம்ப வச்சாதான் அந்த அந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுப்படும். அடுத்தது மதுபான கொள்கை. ஸோ மதுபான கொள்கையை அவங்க ஆரம்பத்துல ஒரு 716 700 ஏதோ ஒரு நம்பர்ல வந்து அவங்க நிறுத்தினா சொன்னாங்க. அது முழுக்க நிறுத்தினதாவே பல இடங்கள்ல வந்து கொஸ்டின் வருது. மக்கள் நேரடியா போய் மூடினேன்னு சொன்னீங்களே, ஏன் திறக்கிறீங்க அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். 2 நாள் முன்னாடி கூட வந்து மக்கள் நேரடியா அதுக்கு போராடினதையும் பார்த்தோம். ஸோ அந்த கொள்கையை வந்து அவங்க ரொம்ப தீவிரமா என்னன்னு விளக்கணும். ஸோ இதுதான் நான் முதல்ல சொன்னது, அவங்களுடைய கொள்கைகள் இன்னும் வந்து ஒரு தெளிவில்லாம இருக்குன்ட்டு. ஸோ மதுபான கொள்கை அவங்க என்னங்கிறத சொல்லணும். அதே மாதிரி மதுபான தயாரிப்பை வந்து தனியார்ட்ட விட போறாங்களா அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து விமர்சிக்கிறாங்க, இவங்க வந்து தாவேகா அரசு வந்து மதுபான மாஃபியா கையில கூட பிடிபட்டலாம் மாட்டிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு அது ஆதாரமா அவங்க சொல்றது சமீபத்துல ஒரு சில குறிப்பிட்ட மது வகைகள் அவங்க நிறுத்தினதும் 24 மணி நேரத்திலேயே அதுக்கு திருப்பி பெர்மிஷன் கொடுத்தினதும், அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ அந்த மேல போடுற லேபிள்ல தான் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொன்னதும், இதெல்லாம் வந்து சட்டுன்னு இது வேகமா நம்ம மக்களால நம்ப முடியாது. இதுக்கான ஒரு தெளிவு வேணும். இதுல எல்லாமும் அவங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதாவது அப்புறம் வந்து பள்ளி கல்லூரிகள்ல இருக்கிற பிரச்சனை. ஸோ அதுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா நடவடிக்கை எடுக்கணும். மாணவர்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். பல இடங்கள்ல மாணவர்கள் இன்னும் அடிபடுறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வருது. ஒரு மாணவர் வந்து அவங்க வாத்தியாரை எதிர்க்க வந்து அகைன்ஸ்டா ரொம்ப அப்யூசிவா பேசி அவங்க வந்து டிசி கொடுத்த செய்தியும் நம்ம பார்த்தோம். ஸோ பள்ளியில இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பும் கண்ட்ரோலும் அதிகமா வேணும். அது மாதிரி ஸோ காவல்துறை வந்து இப்போ ஒரு ஏவல் துறையா மாறிடக்கூடாது. ஒவ்வொரு அரசுக்கும் வர அது ஒரு ஒரு குறிப்பு தான். அதே கமெண்ட் தான் வருது. ஸோ தாவேகா அரசுல அப்படி இல்லாம
காவல்துறைங்கிறது தாவேகா அரசு சொன்னவங்கள மட்டும் செய்யாம மத்தவங்க சொல்றதையும் கேட்கணும். ஸோ இப்ப விசிக மாநாடு பார்த்தோம். இவ்வளவு அன்கண்ட்ரோல்டா போச்சு. அங்க வந்து நேரடியா காவல்துறைக்கும், ஒரு இளைஞர்களுக்கும் நடந்த பிரச்சனையும் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் அவங்க வந்து கரெக்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடன் சுமை. ஸோ கடன் சுமைய அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. அந்த கடன் சுமைய அவங்க குறைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்கங்கிறத இன்னும் ஒரு தெளிவு இல்ல. அதான் 15,000 கோடி எங்களுக்கு வரப்போறது அப்படின்னு வந்து நிதித்துறை அமைச்சர் சொன்னாலும், அது வந்து வரும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. ஏன்னா தங்கம் தென்னரசு ஒரு கேள்வி கேட்ட உடனே. ஸோ பொருளாதார சுமை வந்து எவ்வளவு தூரம் இவங்க கையாளுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி அவங்க அரசியல் விவகாரங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பட் ஆட்சி விவகாரங்கள்ல இன்னும் தெளிவா இருக்காங்களான்னா, அதுதான் நான் சொன்னேன். இனிமே தான் அவங்களுடைய அந்த நிலைமையை மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு மக்களுடைய மனநிலை தாவேகாக்கு ஃபேவரா தான் இருக்கு. இன்னும் மக்கள் மனசுல வந்து தாவேகா தான் இருக்கு. அவங்க ஆட்சி கொடுத்த தாவேகா இன்னும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த மக்கள் மனநிலை வேகமா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து இந்த பொருளாதார நிலைமையை சீர்திருத்தம் செய்யாட்டியோ, போதைப் பொருள், மாணவர் பாதுகாப்பை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமா எடுத்துக்காட்டியோ, அப்புறம் காவல்துறையில் நடக்கிற மரணங்கள். இன்னைக்கு வந்து சீமான் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. இவ்வளவு குறிப்பிட்ட 100 நாட்கள்ல காவல்துறையில் நடந்த மரணம் தான் அவர் செஞ்ச சாதனைன்ட்டு. இதுக்கான பதில் கொடுக்கணும். காவல்துறையில மரணம் நடக்கவே கூடாது. பல இடங்கள்ல அது மூடி மறைக்கிறதாகவும் அந்த மாதிரி தகவல்லாம் வருது. ஸோ காவல்துறையில் நடக்கிற மரணம் இதெல்லாம் முந்தின ஆட்சியில இருந்த குறை. அதே குறையை தொடரக்கூடாது. அதெல்லாம் இவங்க சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். இதுல நான் ஒரு கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ண விரும்புறேன் சார். நம்ம வந்து இந்த மேகதாது விவகாரத்திலையும் சரி, இப்ப சமீபத்துல இந்த 3 பேர் கர்நாடகால சுட்டுக் கொல்லப்பட்ட சாம்ராஜ் நகரால சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயத்திலையும் சரி, இந்த டி.கே. சிவகுமாரனுடைய அந்த தொனி இருக்குல்ல சார், தமிழக முதல்வரை அவர் வந்து கையாளக்கூடிய தொனி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வகையில இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார். அதாவது முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அன்மெச்சூர்டு பாலிட்டிஷியன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. யார? தமிழக முதல்வர் விஜய் அவர்களை. இதற்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி கண்டனம் தெரிவிச்சதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தெரிவிக்கல. ஒரு சிலர் மட்டும் பேசியிருந்தாங்க. ஆனா தாவேகா கூட இதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா ரியாக்ட் பண்ணல. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அது தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரா அவரை நம்ம பார்க்கல. அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர். அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமா யாருமே வந்து இதுக்கு பேசாதது வந்து ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அதே நேரத்துல சமீபத்துல அவர் சொன்னது, அதாவது எங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது இந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த எல்லைப்புறத்துல வாழக்கூடியவங்க. சாமராஜ் நகரம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல தமிழர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியாக தான் இருந்தது. நம்ம வந்து இந்த மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது அதை ஏன் அந்த பக்கம் பிரிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கறதே நமக்கு தெரியல. இப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கிறவங்களுக்கு நியாயம் கேட்டு குரல் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அது வந்து கண்டிப்பா வந்து டி.கே. சிவகுமாரனுடைய அந்த பேச்சு கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து அவர் வந்து ஒரு சாதி வெறி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அவர் வந்து கர்நாடகால எப்படி அரசியல் பண்றாரு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். சாதியை மட்டுமே வைத்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து அதற்கு ஆப்போசிட்டா சாதி மதம் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ சிஎம்ஐ பார்த்து அன்மெச்சூர்டு பொலிட்டீசியன், இவருக்கு வந்து முதிர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்றதும், எங்க மாநிலத்து விஷயங்கள்ல நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்டை தெரிவிக்கிறதும் டி.கே. சிவகுமார் வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒண்ணு தாவேக்கா இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும். அவரு வாயை மூடும் அளவுக்கு ஏதாவது பண்ணணும். இதே வந்து திமுக அரசா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க சார்? நேரா டெல்லிக்கு போன் போட்டு அவங்க எந்த மாதிரி கையாளணுமோ அந்த மாதிரி கையாண்டு இருப்பாங்க. ஸ்டாலினை வந்து இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்க முடியுமா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. தாவேக்கா வந்து இதை பண்ணணும். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் மூலமாக இது போன்ற கருத்துக்களை டி.கே. சிவகுமார் தெரிவிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். தெரிவிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை எதிர்த்து கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. இதை காங்கிரஸ் பிரச்சனை, தாவேக்கா பிரச்சனை, கர்நாடகா பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனைன்னு வந்து நம்ம வந்து புறந்தள்ளிட முடியாது. ஒவ்வொருத்தருமே கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்தா இருக்கு. அதாவது இந்த நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இந்த ஆட்சிக்கு நீங்க 10க்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க சார்? இந்த 100 நாள் ஆட்சிக்கு 10க்கு நான் வந்து 6.5ல இருந்து 7 வரைக்கும் நிச்சயமா நான் வந்து கொடுப்பேன். காரணம், புதிய அரசு நல்ல தொடக்கத்தை கொடுத்துருக்கு. அவங்க அமைச்சர்கள் அவங்க தன்னுடைய திறமையும் இதையும் வந்து ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க. புதுசா வந்திருந்தாலும்
அது வந்து அவங்களுடைய வேலை செய்யற ஒரு வேகத்துல இருந்து புரியுது. ஆனா மக்கள் எதிர்பார்த்த பல வாக்குறுதிகள் நடைபெறல. வாக்குறுதிகளாவது ஒருவேளை காலம் தாழ்த்தி நடத்தலாம் அப்படின்னு நினைச்சாலும், மக்கள் எதிர்பார்க்கிற சட்டம் ஒழுங்கு, காவல்துறைக்கு இருக்கிற கண்ட்ரோல், அப்புறம் போதைப் பொருள், இந்த 3த்தையும் வந்து அவங்க வந்து இன்னும் நல்லா அவங்க வந்து அவங்க நல்ல டைரக்ஷன்ல போவாங்க அப்படின்னு நிரூபிச்சிருந்தாங்கன்னா, இன்னும் கூட அதிக மதிப்பெண் குடுத்திருக்கலாம். இது 3யும் அடுத்த ஒரு 100 நாட்கள்ல அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னுடைய கமெண்ட் என்னன்னா, நல்ல தொடக்கம். ஆனா செயல்பாட்டுல இன்னும் நிரூபிக்கணும். ஓகே சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த 100 நாள் ஆட்சி குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி. நன்றி நடராஜன்.